வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஃப்ரெஷ்ஷா ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு இன்ஸ்டன்ட் குல்கண்ட் தான் பண்ண போறோம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா வீட்டில் பண்ணும்போது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். பண்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. குல்கண்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பன்னீர் ரோஜா வச்சு பண்ற இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் பண்ணும்போது நிறைய சுகர் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய தேன் குத்தி பண்ணலாம். நீங்க அப்படியே இன்ஸ்டன்டா சாப்பிட்றீங்கன்னா குல்கந்து ஒரு டப்பால போட்டு மேல கொஞ்சமா கல்கண்டு தூவி உள்ள வச்சிடுங்க. இல்ல ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 3 நாளைக்கு வெயில்ல வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாகு மாதிரி கெட்டி ஆயிடும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். நான் பாத்தீங்கன்னா குல்கண்டை யூஸ்வலா வெத்தலையில வச்சு சாப்பிடுவேன். வெது வெதுப்பான பால்ல ஒரு ஸ்பூன் குல்கண்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இந்த குல்கண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஜா தாங்க தேவை. ஒரு 100 கிராம் பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். பன்னீர் ரோஸ்லேருந்து பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ரெடிமேடாகவே பெட்டல்ஸ் எடுத்த மாதிரி பன்னீர் ரோஸ் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. அழகான இந்த பிங்க் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3-4 தடவையாவது நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா பூவில் மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, பூச்சியெல்லாம் இருக்கும். அதனால தான் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணும்போது பூ அப்படியே கசக்கி வாஷ் பண்ணாதீங்க, அப்படியே ஜென்டிலா வாஷ் பண்ணுங்க, இல்லைன்னா பூ வாடி போயிடும். பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர வாசனையா இருக்கும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிருங்க. தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துட்டு நீங்க பொடி பொடியா சாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிளெண்டர் ஜார்ல சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மாதிரி குறை குறைன்னு அரைச்சிருக்கணுங்க, மையா அரைச்சிடாதீங்க. நல்லா நைஸா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கசப்பு வர ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் அப்படியே இலைகள் கிழியணும், அவ்வளோதான். நான் ஜஸ்ட் அப்படியே ஒரு 2 பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இன்னைக்கு நான் இதில் நிறைய தேனும் கொஞ்சமாக சர்க்கரை கல்கண்டு சேர்த்து தான் பண்ண போகிறேன். ஆன்டி ஏஜிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த குல்கண்ட் ரொம்பவே நல்லது. இந்த குல்கண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப் பண்ணி சேர்த்து கூட பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அரைச்சி இந்த ரோஸ் பெட்டல்ஸ் விழுத ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். ஃப்ளேம் கம்மியாகவே இருக்கட்டும். கொஞ்சம் அப்படியே தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இதை சாட்டே பண்ணிக்க போகிறோம். தண்ணி எல்லாம் அப்படியே லைட்டாக வத்துனதுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா சர்க்கரை நல்லா உருகுற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கணும். சர்க்கரை உருகுனா நம்மளுக்கு அப்படியே நீர்த்து போகும் இல்லையா, அந்த நீர்லாம் மறுபடியும் திக்கார வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இது நோ குக் மெத்தடில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த பெட்டல்ஸை சர்க்கரையில் ஊற வச்சு இல்லைன்னா தேனில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு எடுக்கணும். சர்க்கரை ரோஸ் பெட்டல் மிக்சர் நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா கல்கண்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா திக்காகட்டும். கல்கண்டுமே நம்மளுக்கு நல்லா உருகி வரும். உருகி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. வார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேன் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேன். சூடா இருக்கும் போது தேன் சேர்க்க வேண்டாம். ஆறுனதுக்கு அப்புறமா தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கொஞ்சம் அப்படியே பொல பொலன்னு ஆயிடும். நீங்கள் உடனே கன்சியூம் பண்ணிக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். இல்லை கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடணும்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த பாகு சுண்டி நல்லா திக்காக கூயாக வரும். வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட்னர் சேர்த்துக்கலாம். இந்த குல்கண்ட் பார்த்தீங்கன்னா அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், ஸ்கின் கேர், இன்டைஜஷன், அல்சர், ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. குக் பண்ண உடனே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லைட் பிட்டர்னஸ் இருக்கும். பட் இது 2 நாளைக்கு ஊற விட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க. க்ளீனான ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நாள் ஊற விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டி குல்கண்ட் ரெடி. பன்னீர் ரோஜா பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.